தியாகிகள், பெரியவர்களே, தாய்மார்களே, உங்களுடைய பொன்னான வாக்குகளை நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய வெற்றி சின்னமான இரட்டை இலை சின்னத்திலே முத்திரைச்சு செய்யுங்கள், வெற்றி பெற செய்யுங்கள் என்று உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி வணங்கி விடைபெறுவேன். நன்றி, வணக்கம். அதற்காகத்தான் புரட்சி தலைவரும் அம்மாவும் அவர்களும் இந்த தேர்தலை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஆம்பூர் சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பரப்புரையினுடைய நிகழ்ச்சியின் தலைவர், அமைச்சர், கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர், மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் பேசிய அவர்களே, அன்பிற்கினே அருமை அண்ணன் கழகத்தினுடைய துணை ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் அமைச்சர், அன்பிற்கினே அருமை அண்ணன் திரு கே பி முனுசாமி கட்டி காக்கப்பட்ட சின்னம். இந்த சின்னத்திலே ஆரம்ப காலத்திலே அதிமுக தேர்தல் முடிந்த பிறகுதான் தெரிந்தது 37 நாடாளுமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பொய் சொல்லி தாய்மார்களுக்கும் முதற்கனியினுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னமான இருக்கக்கூடிய தமிழகத்தின் துணை முதல்வரும் கழகத்தை கட்டி வார்த்த இணை ஒருங்கிணைப்பாளர் EPS அவர்களும் கழகத்தின் துணை முதல்வரும் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் வேலூர் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல், பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசி பெற்ற வெற்றி வேட்பாளர் தங்க தாரகை உங்களுக்காக உழைக்கக்கூடிய உத்தவர் அண்ணன் AC சண்முகம் ஐயா அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை இளம் சிறுபான்மையின பெருமக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்த ஒரே தலைவி இதயம் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். புரட்சி தலைவர் அவர்கள் உலமாக்களுக்கு பென்ஷனை 750 கொடுத்தாரு. அதாவது ஆரம்பிச்சார். மாண்புமிகு அம்மா 1000 ஆக்குனாங்க, அப்புறம் 1500 ஆக்குனாங்க. புனித ஹஜ் பயணம் போறதுக்கு டெல்லியில் முதல்ல மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை நிறுத்தினாங்க. ஆனா மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கும் புனித ஹஜ் பயணம் போவதற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மானியமாக நம்முடைய இஸ்லாமிய பெருமக்களுக்கு கொடுத்து அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். 3000த்திற்கு மேற்பட்ட பள்ளிவாசல்களுக்கு நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு 4500 டன் மெட்ரிக் டன் அரிசியை மாண்புமிகு அம்மா அவர்கள் இலவசமாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள், நம்முடைய இஸ்லாமிய பெண்கள் வெளியில் வரமாட்டாங்க, வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால அம்மா நினைச்சாங்க, அங்கங்க நீங்க ஒரு மகளிர் சங்கங்களை ஆரம்பிங்க, நீங்க ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, நான் ஒரு 20 லட்ச ரூபா கொடுங்க, நீங்க அங்கேயே உங்க வீட்டில இருந்து ஒரு சின்ன சின்ன தொழில ஏற்பாடு செய்து இணை மானியமாக மாண்புமிகு அம்மா தான் அந்த திட்டத்தையும் கொண்டு வந்து இஸ்லாமிய பெருமக்களுடைய வாழ்விற்கு, நல்வாழ்விற்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் உதவி செய்தார்கள். இது நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த ஏற்றத்தாழ்வுகள் கிறிஸ்தவ பெருமக்களுக்கு ஜெருசலம் செல்வதற்கு மானியம் எந்த மாநிலத்தினுடைய எந்த நாட்டிலுமே கிடையாது. திமுக நான் கேட்கிறேன், நம்ம நாட்டிலேயே வந்து மிக உயர்ந்த பதவி எது? ஜனாதிபதி பதவி. அந்த ஜனாதிபதி பதவி யாரை தேர்ந்தெடுப்பது என்று வருகின்ற பொழுது முதலில் நம்முடைய விஞ்ஞானி, உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி திரு அப்துல் கலாம் அவர்களை ஜனாதிபதி ஆக்க வேண்டும் என்ற முதல் குரல் கொடுத்தவர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள். இருவரெல்லாம் போய் திரு கருணாநிதியை கேட்டாங்க, ஐயா உங்களுடைய கட்சிக்கு ஆதரவு யாருக்கு தர போறீங்க? திரு அப்துல் கலாமுக்கு. அப்படின்னா எந்த அப்துல் கலாம்? கசாபு கடை அப்துல் கலாமான்னு கேட்டாங்க. யாரு? கருணாநிதி. உங்கள் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு எங்கு பார்த்தாலும் ஜாதி சண்டைகள், மதக்கலவர்கள் இருந்ததா இல்லையா? இவையெல்லாம் மறைத்து விட்டு இன்னைக்கு வந்து பாசாங்கு செய்யறாங்க, ஏமாத்துறாங்க. ஏமாத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வரலாம் நினைக்கிறாங்க. எந்த காலத்திலையும் திமுக ஆட்சிக்கு தமிழகத்திலே வரவே முடியவே முடியாது. 2011 டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள்
மாபெரும் வெற்றி அடைந்தார்கள். தொடர்ந்து மாண்புமிகு அம்மாவில் செய்த சாதனைகள் மக்களுடைய அன்பான ஆதரவை பெற்று 2014 தொடர்ந்து 32 ஆண்டுகளுக்கு பின்னாலே ஆண்ட கட்சி மீண்டும் ஆளுகின்ற உரிமையை தமிழக மக்களுக்கு பெற்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பெற்று மீண்டும் மாண்புமிகு அம்மா ஆட்சிகளில் அமர்ந்தார்கள். இன்றைக்கு அம்மா நம்மளிடத்து மறைந்திருக்கிறாங்க. நாம நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். அம்மா இல்லையே, அம்மா தந்து விட்டு போன ஆட்சி, அம்மாவால் ஏற்படுத்திய ஆட்சி, மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, இது எந்த குறையும் இருக்கக்கூடாது. அம்மா அந்த திட்டங்களை அப்படியே மக்களுக்கு கொண்டு சேர்க்கமே, ஒரு திட்டத்தோடு நம்ம குறைக்கக்கூடாது என்று நாங்கெல்லாம் அப்படியே பயந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். குண்டாய் கமல்ல மின்சாரத்திலே கார், நீ பெட்ரோல் டீசல் கார் கிடையாது, மின்சாரத்திலே ஓடும் காரு. அப்படிங்கிற ஒரு நிலையை இந்தியாவிலே முதலாக மின்சாரத்தில் கார் தயாரித்து வெளியிட்ட மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு என்ற நிலையை இன்றைக்கு நாம் வரலாற்றில் பதிய வைத்திருக்கிறோம். இதெல்லாம் சாதனை இல்லையா? இப்ப தேவையில்லாத பிரச்சனையை, பொய்யான பிரச்சனையை எப்படியே சொல்லி மக்களை ஏமாற்றி 37 இடத்துல நீங்க வெற்றி பெற்றீங்க. இந்த வெற்றி தற்காலிகமான வெற்றி, நினைவில் கொள்ளுங்கள். இந்த வெற்றி நீங்கள் என்னென்ன பொய் சொன்னீங்க, என்னென்ன கொடுப்பாங்க சொன்னீங்களா, மக்கள் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுட்டாங்க. பொய் சொல்லி ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு போயிடுங்க. என்ன சொன்னாரு? மத்தியிலும் நாங்கள் தான், மாநிலத்திலும் நாங்கள் தான் சொன்னார்ல. ஏதோ ஒண்ணு முடிச்சா இல்ல, தூக்கி எறிஞ்சாங்க. இனிமேல் தமிழகத்தை ஆளுகின்ற உரிமை உள்ளவர்கள், மக்களுடைய ஆதரவை அன்பை பெற்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழக அரசு என்பதை 9 இடங்களில் வெற்றியை தந்து தக்க வைத்தார் ஆட்சி. உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்கலையே. அசந்த நேரத்தில் என்ன வச்சுட்டாங்கன்னா, அந்த கேபிள் டிவி இருக்குல்ல, கேபிள் டிவியில இந்த செட்டா பாக்ஸ் எல்லாம் அப்படி இப்படின்னு கொடுத்து அதை முழுசும் கபலீகர செய்வதற்கு நடந்த சரி திட்டத்தை நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் கூட்டத்தை நடத்தி உடைச்சு, இனிமேல் கேபிள் டிவி, அரசியல் கேபிள் டிவி 150 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அறிவிக்கிறார். இன்னொரு குருடாக ஸ்டாலின், அவங்க 100 நாள் வேலையை போய் நிறுத்திடுவாங்க. யார்? நாம நிறுத்திடுவோம். உறுதியாக சொல்லுகிறேன், எந்த காலத்திலும் 100 நாள் வேலை வாய்ப்பு நிறுத்தப்பட மாட்டாது என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டேன்.